இவர் தாங்க நம்ம காமெடி கம்பவுண்டர் ஆரோக்கியசாமி. இவர் தாங்க நம்ம மருத்துவர் ஐயா மருதநாயகம் பிபிஏ பிஹெச்டி. இவர் தாங்க நம்ம ஹீரோ கதாநாயகர் கல்யாணம் என்கிறதால பாப் கேலி. இவர் தாங்க கீழே விடுறாரு நம்ம ஹீரோவோட அக்கறை இல்லாத அப்பா, பெரிய பிசினஸ் மேன். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்களா? ஹலோ சார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்ககிட்ட வந்திருக்கா. கேட்கலாம் பாரு கேள்வி, கேனப்பாயா மாதிரி. தம்பி, உன் மைண்ட் தான் நான் கேட்ச் பண்ணிட்டேன். எனக்கவே தெரியாது எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கூடாதா? சரி, உங்களுக்கு என்னதாங்க ப்ராப்ளம்? அது வந்து சார், என் பையன் இந்த காலேஜுக்கு போனதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கான் சார். அதுக்கு வேற தெரிஞ்சிருக்காங்கப்பா, நீங்க அங்கே கன்சல்ட் பண்ணலாமே. அது இல்லை சார், அவனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் லூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் சார். பார்த்தாலே தெரியுது. பின்ன என்ன, உங்க பிள்ளை உங்களை மாதிரி தான் இருப்பான், வேற எப்படி இருப்பான்? சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு போன் வருது, இதோ வந்துடுறேன். பாத்தீங்களா, பையன் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்பா என்னடானா போனை எடுத்துட்டு பொறுப்பே இல்லாம போறாரு. இதுல இருந்தே தெரியல அவருக்கு புள்ள மேல என்ன அக்கறை இருக்குன்னு. எங்க அப்பா எப்போதுமே இப்படிதான் சார். சரி, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. என் பேரு பாபு கல்யாணம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சரி, உங்க காலேஜ் லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல மெசாருக்கு போறதுக்கே பயப்படுவேன். ஏன்னா என்னோட சீனியர்ஸ் எல்லாம் சிக்கனையே பிடிக்கி சாப்பிடுவாங்க. ஆனா செகண்ட் இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மெசாரே என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அப்ப காலேஜுக்கு மெசாருக்காக எங்கேயும் போனதில்லை. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அங்க கொஞ்சம் படுங்க, உங்களை டெஸ்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். கமாண்டர், இங்க அந்த டிஸ்கட் இப்படி அந்த டிஸ்கட் கொஞ்சம். இப்போ நாங்க உங்க ஆள் மனசுக்கு போக போறோம். என் ஆளுக்குதான் மனசே இல்லையா சார். கொஞ்சம் மூட்டு பண்ணுங்க. சரி, அந்த டிஸ்கை ஊத்து பாருப்பா. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 0. படே. கல்யாணம் கல்யாணம் பாக்காரி. இதுக்கெல்லாம் ஒன்றும் கருத்தல் இல்லை. இப்போ வந்து உங்க வாழ்க்கையில ஒரு வாரம் பின்தோக்கி போறோம். அப்ப என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க. போன வாரம் வெஜ்ஜில் ஒரு ரவுண்டு, நான்வெஜ்ஜில் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு இப்படியே போனோமா, கொஞ்சம் ரவுண்டுங்க, இப்படியே போனோமா. சரி, பிளாஸ்டாக்கு போவோமா? பாப் கேலி அடித்த லூட்டிகள். டேய், பசி வயிற்ற கிள்ளுதுடா. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வேற, வாங்கடா சாப்பிட போலாம். ரெக்கார்ட் எழுதுண்டா. யாருடா அவன்? எந்த நேரத்துல எதை பத்தி பேசுறான் பாரு. ரெக்கார்டு எழுதுறான் அவன் முக்கியம். நாம சாப்பிடுறதுல ரெக்கார்டு எழுப்பாண்டா. அப்படியே அவர்கள் மெஸ்ஸானுக்கு சென்று சிக்கன் பிரியாணியை ஒரு பிடி பிடிக்கிறார்கள். மெஸ்ஸானில் இருந்து சாப்பிட்டு விட்டு வந்த பின்னர், மச்சான் இன்னைக்கு செம்ம சாப்பாடுடா. மச்சான் சிக்கன் பீஸ் நாக்கிலே இருக்குடா. சரி வாடா, எங்கடா போறோம் இப்ப நாம? நம்ம இருக்கு இருக்கவே இருக்கு நம்ம இடம், வாடா போலாம். அவர்கள் வழக்கமாக செல்லும் இடத்திற்கு சென்று அவர்கள் ஆயால் அமர்கிறார்கள். கிளாஸை கட்டடித்து விட்டு, மச்சான் அங்க போறா.
மீண்டும் கிளினிக்கில். ஓட்டல் போதும், கொஞ்சம் நில்லுப்பா. சரி, இப்போ உங்க ஃபர்ஸ்ட் இயர் வாழ்க்கைக்கு போவோம். அங்க ஏதாச்சும் உருட்டையா இருக்கேன்னு பார்ப்போம். மறுபடியும் பிளாஸ்பேக்கா? காட்சி 3. வீட்டில் விளையாட்டு பிள்ளை விளையாடுபடியே வருகின்றான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையனே, லூசு பையனே, அறிவில லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். டேய் டேய் உனதாடா டேய் டேய் ரிசல்ட் தான் வந்துச்சு போல இருக்கு. பேப்பர்லயே போட்டா இனி எங்க நீ சொல்லவே இல்ல. வந்துருச்சு எப்போதும் போல வாட்ச விட்டுதான். ஏடா உனக்கு அறிவில எவ்வளவு கஷ்டப்பட்டு உன படிக்கிறாங்க தெரியுமாடா? எல்லாம் உங்க அப்பனோட ரத்தம் தான். ஆமா எவ்வளவோ வாங்கிட்டோம், இத வாங்க மாட்டோமா? மீண்டும் கிளினிக்கில். என்னப்பா ஆச்சு? ஏன் கடையில் கை வச்சு உட்காந்துருக்கேன்? அப்பன எனக்கு வேணும்டா, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வராத படிப்பா வாவானா எப்படி சார் வரும்? வா, பயங்கரத்தில் இருக்க, படு படு. சரி, ஃபர்ஸ்ட் இயர்ல தான் விட்டாம இருக்கிறேன். ஸ்கூல் லைஃப் இதுவும் மொத்தமா தான் இருக்கும். சரி, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு போய் பார்ப்போம். அப்ப நான் சூழ்ச்சியா இருக்கேன். திருப்பியும் பிளாஸ்பேக்கா? டேய் கல்யாணம், என்ன பண்ற? கால் மீ a back galley man. கலைஞருக்கு பேரு முத்துமாலையா. சரி, என்ன தெரியுமா? இதான் வேர்ல்டு மேப். இதானா அது? அப்புறம் இல்ல இந்தியாவில இருக்கு. சார் இந்தியாவில தானே சார் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு? தாய்நாட்டை பத்தியே தெரியல, நீலாம் கவர்மெண்ட் போற. தாய்நாட்டையே காட்டி கொடுக்க சொல்றீங்களே சார். நீங்களாம் ஒரு குடிமகனா? இந்த கிளாஸ் பிடிக்கல, நான் வெளிநடப்பு செய்யறேன். இல்லையா இது? இதெல்லாம் பார்த்தாங்க, ரெண்டு பேரும் செஞ்சாங்களா? மீண்டும் கிளினிக்கில் டாக்டரின் ஆய்வு. தம்பி தம்பி, சுத்தவாக்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சரி, நீ யூகேஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூகேஜியா? ஐயோ திருப்பியுமா பிளாஸ்பேக்? யூகேஜியே இப்படியா? தல 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 உங்க ஆறு புண்ணாவ எவ்வளோ எப்ப குத்தி கலெக்ட் பண்ணிட்டானா? கரெக்ட் பண்ணானா? கரெக்ட் பண்ணானா? கரெக்ட் பண்ணானா? எவனா அது? அவங்களாம் பெரிய கேங்கு. அவங்க கிட்ட 5 கல்பம் இருக்கான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவன் தான் நம்மளை சொல்றதுக்கு ஆயிட்டம் பாத்தியா? அது நேரத்தான் எனக்கு ஒரு இருக்குது. சரி விடுங்க, இப்ப என்ன பண்ணா? அதுவா அப்படியே அவங்களோட சேப்பை தூக்குங்க, அவங்களோட பருப்பத்தை உதவிடா, அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இப்போ 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 இங்க வந்தாங்க. டேய் இது எச்சரிக்கைடா, கட்டல கட்டல கட்டலடா. காட்சி காட்சி 6. மீண்டும் கிளினிக்கில். கம்பவுண்டர் பேஷண்டோட அப்பாவை கூப்பிடுங்க. தம்பி தம்பி நீங்க எழுந்திருக்கலாம் தம்பி. யோ, உனக்கு பையன் தானே ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. உனக்கு என்ன போன் பண்ணல, போன் வேண்டி இருக்கு. வாயா உள்ள. என்னது?